எல்லாருக்கும் வணக்கம். வாங்க நம்ம இன்னைக்கு நேரடியா குருக்ஷேத்திர போர்க்களத்துக்கே ஒரு பயணம் போகலாம். அங்க பகவத்கீதையோட முதல் அத்தியாயத்திலிருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 ஸ்லோகங்களை ஆழமா அலசி ஆராய போறோம். அர்ஜுனனோட மனசுக்குள்ள என்ன ஓடுச்சு, அதுக்கு பகவான் கிருஷ்ணர் எப்படி பதில் அளிச்சார், இதுக்குள்ள இருக்கிற ஆழமான அர்த்தங்களை நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். வாங்க இந்த அற்புதமான பயணத்தை நாம இப்போ தொடங்கலாம். யோசிச்சு பாருங்க, போர்க்களம் 2 பெரிய சேனல்களும் நேருக்கு நேரா நிக்குது. அந்த ஒரு பதட்டமான சூழல்ல மாவீரன் அர்ஜுனன் தன்னோட சாரதியா இருக்கிற கிருஷ்ணர்கிட்ட முதல்ல என்ன கேட்டிருப்பான்? இந்த கேள்விதான் கீதையோட ஒரு மகத்தான தத்துவ பயணத்தையே தொடங்கி வைக்குது இல்லையா? சரி, நாம இப்ப முதல் அத்தியாயத்துல 23வது ஸ்லோகத்துக்கு போலாம். இதுல அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட ரொம்ப தெளிவா ஒரு கட்டளையை வைக்கிறான். அதோட உண்மையான நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்க வாங்க ஒவ்வொரு வார்த்தைய பிரிச்சு பார்க்கலாம். ஸ்லோகம் 1.2.3 கவனமா கேளுங்க. யோத்ஸ்யமானான வேக்ஷேகம் யயேதேத்ர சமாகதாக தார்த்தராஷ்டிரஸ்ய துர்புத்தேர் யுத்தே பிரிய சிகீர்ஷவஹ. சமஸ்கிருத உச்சரிப்பு சரியா வரணும்னு நினைக்கிறவங்களுக்காக இதோ அதோட ரோமன் எழுத்து பெயர்ப்பும் கொடுத்திருக்கோம். சரி, வாங்க இப்ப இந்த ஸ்லோகத்துல இருக்கிற வார்த்தைகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அர்த்தங்களை பார்க்கலாம். இங்க இருக்கிற வார்த்தைகளை கொஞ்சம் பாருங்க. யோத்ஸ்யமானான்னா போரிட போகிறவர்கள், அவேக்ஷியனா நான் பார்க்கட்டும். ஆனா இதுல ரொம்ப முக்கியமானது துர்புத்தேகேங்கிற வார்த்தை. அதாவது தீய எண்ணம் கொண்ட துரியோதனனுக்காக யார் யாரெல்லாம் சண்டை போட வந்திருக்காங்கன்னு அர்ஜுனன் பார்க்க விரும்புறான். இது சும்மா ஒரு பார்வை இல்ல, ஒரு மாவீரனோட மதிப்பீடு. அப்போ இந்த ஸ்லோகத்தோட முழுமையான தமிழ் அர்த்தம் என்னன்னா, தீய எண்ணம் கொண்ட திருத்தராஷ்டிரரின் மகனை பிரியப்படுத்த போரிடுவதற்காக இங்கு வந்துள்ளவர்களை நான் பார்க்க வேண்டும். பாத்தீங்களா, எவ்வளவு நேரடியான உறுதியான ஒரு கோரிக்கை. இப்பதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா ஆகுது. இந்த ஸ்லோகத்தோட உட்பொருள் என்ன சொல்லுதுன்னா, அர்ஜுனன் இங்க சமாதானம் பேச வரல. அவன் நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. தீய எண்ணம் கொண்ட துரியோதனன் பக்கம் நிக்கிறவங்க யாருன்னு பார்க்கணும், எதிரிகளோட பலம் என்னன்னு கணக்கு போடணும். எல்லாத்துக்கும் மேல கிருஷ்ணர் தன் பக்கம் இருக்கிறதால வெற்றி நிச்சயம்ங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையோட அவன் இருக்கான். சரி, அர்ஜுனன் இப்படி ஒரு கட்டளை இட்டதும் அவனோட தெய்வீக சாரதியான பகவான் கிருஷ்ணர் என்ன செஞ்சார்? அதுக்கு எப்படி பதிலளிச்சார்? அதைத்தான் நாம அடுத்த ஸ்லோகத்துல பார்க்க போறோம். ஸ்லோகம் 1.2.4 சஞ்சய உவாச்ச ஏவமுக்தோ ஹிருஷிகேஷோ குடாகேஷேன பாரதா சேனையோருபயோர் மத்தியே ஸ்தாபயித்வா ரதோத்தமம். வழக்கம் போலவே இந்த ஸ்லோகத்தோட உச்சரிப்புக்காக ரோமன் எழுத்துப்பெயர்ப்பும் இங்க இருக்கு. வாங்க இதுல இருக்கிற வார்த்தைகளுக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற அந்த ஆழமான அர்த்தங்களை இப்ப நாம தோண்டி எடுக்கலாம். இங்க நாம 2 முக்கியமான பெயர்களை கவனிக்கணும். அர்ஜுனனை குடாகேஷனோ கிருஷ்ணரை ரிஷிகேஷஹான்னோ இந்த ஸ்லோகம் குறிப்பிடுது. சும்மா பேர் சொல்லல, இந்த பேர்களுக்குள்ளேயே பெரிய தத்துவங்கள் அடங்கியிருக்கு. கிருஷ்ணர் அந்த சிறந்த தேரை, அதாவது ரத உத்தமம் 2 படைகளுக்கும் நடுவுல கொண்டு போய் நிறுத்துறார். இந்த மொத்த காட்சியையும் யாரு திருதராஷ்டிரருக்கு விவரிக்கிறாங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. அது சஞ்சயன். இதோட முழு மொழிபெயர்ப்பு இதுதான். சஞ்சயன் கூறினான், அர்ஜுனனால் இவ்வாறு கேட்கப்பட்ட பகவான் கிருஷ்ணர் 2 படைகளின் நடுவில் அந்த சிறந்த தேரை கொண்டு சென்று நிறுத்தினார். ஒரு நொடி கூட யோசிக்கல, கேட்ட அடுத்த கணமே கிருஷ்ணர் அர்ஜுனனோட கோரிக்கையை நிறைவேற்றுறார். நாம இப்போ குடாகேசன்ங்கிற அந்த பேரோட அர்த்தத்தை பார்க்கலாம். குடாக்கான்னா சமஸ்கிருதத்துல உறக்கம். அப்போ குடாகேசன்னா உறக்கத்தை வென்றவன். ஆனா இங்க உறக்கங்கிறது வெறும் தூக்கத்தை மட்டும் குறிக்கல, அது அறியாமையும் குறிக்குது. கிருஷ்ணரோட பக்தியாலையும் நட்பாலையும் அர்ஜுன சாதாரண தூக்கத்தை மட்டுமல்ல, அறியாமைங்கிற தூக்கத்தையும் வென்றவன் இந்த பேர் ரொம்ப அழகா சொல்லுது. அதே மாதிரி கிருஷ்ணரோட பெயரான ரிஷிகேசன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லா உயிர்களோட புலன்களுக்கும் மனசுக்கும் தலைவர்னு அர்த்தம். இதனாலதான் அர்ஜுனன் வாயால சொன்னது மட்டும் கிருஷ்ணர் கேட்கல, அவனோட மனசுக்குள்ள இருந்த உண்மையான நோக்கத்தையும் அவரால முழுமையா புரிஞ்சுக்க முடிஞ்சது. சரி, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த இந்த 2 ஸ்லோகங்கள்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னென்ன, அதை இப்ப நம்ம தொகுத்து பார்க்கலாம் வாங்க. முதல் பாடம் என்னன்னா, அர்ஜுனனோட கோரிக்கை எந்த குழப்பத்தில இருந்தோ பயத்தில இருந்தோ வரல, அது ஒரு தெளிவான போர் வீரனுக்கு உரிய நோக்கத்தோட இருந்தது. 2வது, ஹிருஷிகேசனான கிருஷ்ணர் அர்ஜுனோட வார்த்தைகளுக்கு பின்னால இருக்கிற அவனோட உள்ள கிடக்கைய, அவனோட உண்மையான நோக்கத்தை புரிஞ்சுக்கிறாரு. கடைசியா, இது ஒரு பக்தனுக்கும் குடாகேசன் பகவானுக்கும் ஹிருஷிகேசன் நடுவில் இருக்கிற அந்த ஆழமான உள்ளுணர்வு சார்ந்த புரிதலை நமக்கு அப்படியே படம் பிடிச்சு காட்டு. இறுதியா உங்க எல்லாருக்காகவும் ஒரு கேள்வி. அர்ஜுனன் போற தொடங்கறதுக்கு முன்னாடி தன் எதிரிகளை நின்னு நிதானமா மதிப்பிட்ட மாதிரி நாம நம்ம வாழ்க்கையில ஒரு செயலை தொடங்கறதுக்கு முன்னாடி அதோட விளைவுகளை எந்த அளவுக்கு ஆராயணும். இது நாம ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். யோசிச்சு பாருங்க.